இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரிசால வந்து இதுதான் மஷ்ரூம். நம்ம வந்து சென்னையில வந்து பட்டன் மஷ்ரூம் கிடைக்கும். ஆனா ஒரிசால வந்து நார்மல் மழை டைம்ல எல்லாம் கொடை மாரி வரும்ல, அந்த மாரி மஷ்ரூம் தான் ஒரிசால நெறைய கிடைக்கும். இது வந்து இங்கே ஊர்லயே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாரி அந்த கல்டிவேஷன் பண்ணுவாங்க அந்த மஷ்ரூம் எல்லாம். அதனால இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். நாங்க ஊருக்கு வந்தோம்னா மேக்ஸிமம் இங்கே கிடைக்கிற எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் ஒவ்வொன்னும் செஞ்சு பார்க்கணும், செஞ்சு சாப்பிடணும்னு தான் பார்ப்போம். பயங்கர வெயில் சம்மரா இது இருந்தாலும் அங்கே கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் செய்யணும். இந்த வெயில்லையும் கிச்சன் ரூம்ல நின்று பண்ணோம்னா டே டைம்ல வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் பொக்கால பார்த்து தான் சாப்பிட்றோம். அதான் நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். தயிர் சாப்பாடு தான். நைட்ல வந்து மஷ்ரூம் வந்து நாங்கள் மஷ்ரூமும் ப்ளஸ் சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மஷ்ரூம் வந்து நான் நான் வேற மாதிரி பண்ணுவேன். குஷி வந்து அக்காவோட பொண்ணு, நாத்தனார் பொண்ணு, அவளோட ஸ்டைல்ல வந்து மஷ்ரூம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். நாங்கள் அதை பண்றேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ଆମ ଖୁସି ନା ଓଡ଼ିଶାରେ ମୁଁ ଆନନ୍ଦର ଝିଅ ସେ ଆମ ପାଇଁ ଛତୁ ତରକାରୀ କରୁଛନ୍ତି ଆଉ ଏ ସାଙ୍ଗରେ ପରାଠା ପାଇଁ ଆଉ ସବୁବେଳେ ଆମ କରିକି ଖାଉଛି। ଗୋଟେ ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ଏମିତି ବାଇ ଚେଞ୍ଜ ପାଇଁ ଆମକୁ ଗୋଟେ ଲୋକ କରିକି ଦେବ ଟାଇମ୍ରେ ଆମକୁ ବି ବେଶୀ ଖୁସି ରହିବ, ଟେଷ୍ଟ ବି ଟିକେ ଚେଞ୍ଜ ହେବ। அவ செய்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். மஷ்ரூம் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த கொடையில நீட்டாக வர்றது கூட வந்து இங்கே போட மாட்டாங்க. அது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கா. சுகர் வந்து சர்க்கரை வந்து ஃபுல்லாக அந்த பிளாக் ஆகிட்டோன்னே வெங்காயத்தை போட்டிருக்கா। ଆମ ଖୁସି ନା ରୋଷେଇ କରିବାଟା ଆଉ ସେ କୁକିଂ କରିବା ଷ୍ଟାଇଲ୍ ଟିକେ ଅଲଗାଟା ରହିବ, ଟେଷ୍ଟ ରହିବ। ସେଇଥିପାଇଁ ଆମେ ଆସିବା ଟାଇମ୍ରେ ମ୍ୟାକ୍ସିମମ୍ କ'ଣ ଜିନିଷ ନା ଗୋଟେ ଜିନିଷ ତୁମ କରିବ କହିକି ଆମ ପଚାରିକି କରିବା ପାଇଁ କହିବ। ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ବି ସେମିତି ଚାନ୍ସ ଦେବା ପାଇଁ ଦରକାର। ଆଜିକାଲି ଗୋଟେ ଷ୍ଟାଇଲ୍ ଚାଲୁଛି, ମୁଁ ଝିଅକୁ କିଛି କାମ କରିବା ପାଇଁ ଜାଣିନାହିଁ, ମୁଁ ଝିଅ କିଛି କୁକିଂ କରିବ ନାହିଁ, ସେମିତି କହିବା ଷ୍ଟାଇଲ୍ ନା ଫ୍ୟାସନ୍ ରଖୁଛନ୍ତି ପ୍ୟାରେଣ୍ଟସ୍ ମାନେ। ସେଇଠି ଭଲ ନାହିଁ, ସବୁ ଶିଖିବା ପାଇଁ ଦରକାର। ପୁଅ ପିଲା ଓ ଝିଅ ପିଲା ଦୁଇ ଜଣ କୁକିଂରେ ଟିକେ ନଲେଜ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ଭଲ ଶିଖିକି ଆଉ କ'ଣ ଏମର୍ଜେନ୍ସି ଟାଇମ୍ରେ ଇନକେସ୍ ଆମକୁ କ'ଣ ହେଲ୍ପ ଦରକାର ଟାଇମ୍ରେ ବି ତାଙ୍କ କରିପାରିବ। ମସଲା ସବୁ ଏଇଠି ଖୁସି ମିକ୍ସ କରିକି ରଖୁଛନ୍ତି। ଗରମ ମସଲା ଘର ରେଡ଼ି କରିକି ଆସୁଛନ୍ତି। ତେଜପତ୍ତା ଆଉ ଗୋଲମରିଚ ସବୁ ପକେଇକି ସେ ନିଜେ ଗରମ ମସଲା ରେଡ଼ି କରିକି ଆସିକି ପିଆଜ ବୋଲ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ସେ ଟାଇମ୍ରେ ସେ ଗରମ ମସଲା ପକାଇ ଦେଉଛି। ଆପଣଙ୍କୁ ଇନକେସ୍ ଏ ଗରମ ମସଲା ସିକ୍ରେଟ୍ ମସଲା କ'ଣ ଦରକାର பச்சாரி கமெண்ட்ரு குହନ୍ତୁ, ମୁଁ குஷிக்கு பச்சாரிக்கு கொய்வோம்। அவள் வீட்லேயே வந்து கரம் மசாலா ரெடி பண்ணின்னு வந்திருக்கா। இடிச்சிட்டு ஒரு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் பெப்பர் கொஞ்சம் எல்லாமே வந்து இடிச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டு அது கூட வந்து தனியா பவுட்ரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல அது, ஜீரா பவுட்ரு எல்லாமே வெங்காயம் வந்து எதுக்காக இங்கே வந்து எண்ணெயில வந்து சுகர் போடுறாங்கன்னா நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போட வேணாம், ரெட் கலராகவே இருக்கும். ஆனால் அந்த சுகரோட டேஸ்ட் வந்து வரவே வராது, எண்ணெயில் ஃபுல்லாக இதுவாகிட்டதால। வெங்காயம் ஃபுல்லாக நல்லா பேஸ்ட் ஆகிட்டோன்னே மஞ்சத்தூள் போட்டிருக்கா। அதுவும் நல்லா வெங்காயம் வந்து வெங்காயத்தோட அந்த ஷேப்பே இல்லாமல் ஃபுல்லாக எண்ணெயிலே வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடும்। இது வெங்காயம் அரைச்செல்லாம் போட மாட்டாங்க, இது மாதிரி போடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்। அவள் செஞ்சு முடிச்சோடனே நாங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடும்போது பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு। அதனால தான் சரி நீ பண்ணும்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம், கொஞ்சம் நீ இது வீடியோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் நான்। வெங்காயம் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு। பேஸ்ட் ஆன உடனே மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கா। ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கா। தக்காளியும் போட்டு இப்போ பேஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணின்னு இருக்கா। ଆମ ମୋର ଝିଅ ନା, ମୋର ଝିଅ ବି ଗାଁକୁ ଆସିଲା ପରେ ଏବେ ଟିକେ କାମ ସମସ୍ତଙ୍କୁ ରୋଟି ସବୁ ବେଲିବା ଟାଇମ୍ରେ ସେ ବି ବସିକି ଶିଖୁଛନ୍ତି। ଏଇଟା ନା ଆମ ହୋମ୍ ସାଇନ୍ସ ଗୋଟେ ଅଛି, ସେଇଟା ଘରେ ଆମେ କ'ଣ କରୁଛି, ସିଲେଇ କରିବ, କୁକିଂ କରିବ, ସବୁ ଶିଖିବା ପାଇଁ ବି ଏଜୁକେସନ୍ ଅଛି। ସେଇଟା ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ନିଜେ ଆମ କରିବା ଟାଇମ୍ରେ ପିଆଜ କରିବା ପାଇଁ ଆଉ କ'ଣ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ କହିବା ନା ତାଙ୍କୁ ବି ଶିଖିବ ସେଇଥିପାଇଁ। நம்ம வீட்டில் வந்து எந்த வேலை செஞ்சாலும் நம்ம பசங்க வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அது பொம்பளை பசங்க தான் கற்றுக்கணுன்றது இல்லை, ஆம்பளை பசங்களும் சேர்ந்து கொஞ்சம் கற்றுக்கணும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் இன்கேஸ் நமக்கே உடம்பு சரியில்லாத டைமில் கூட நம்ம பசங்க வந்து குக் பண்ணுவாங்க।
என் பையன் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் அவனே கட் பண்ணி ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். பொண்ணு வந்து ரொட்டி வந்து ஃபர்ஸ்ட் நாள் உருட்டும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் அவளே கத்துக்கினா. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கா. ஏன்னா அவ உப்பு ரொம்ப கம்மியா போடுவா. அப்பா அம்மாக்கு அவ தான் குக் பண்ணி கொடுக்குறா. அதனால வந்து நாங்க இப்போ வந்திருக்கோம். நார்மல் டைம்ல அவ தான் அவங்க 2 பேருக்கும் பார்க்குறா. அதனால உப்பு காரம் வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் போடுவா அவங்க சாப்பிட்ற அளவுக்கு. நாங்க மத்த வெஜிடபிள் எல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு அப்பா அம்மாக்கு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு காரம் எங்களுக்காக சேர்த்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாமே செஞ்சுட்டு அப்பாக்காக தனியா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க காரம் உப்பு எங்களுக்கு தேவைன்னா சேர்த்துப்போம். நம்ம வரும்போது நம்மளோட இதுல நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறத விட வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு நம்ம கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. மஷ்ரூம் வந்து இது கட் பண்ணியாச்சு பாருங்க. மஷ்ரூம் கட் பண்ணிட்டு தண்ணியில வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். ஏன்னா இந்த மஷ்ரூம் வந்து தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்ட மாதிரி ஆகிடும். அதனால மஷ்ரூமை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் வதங்கினதுல போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கா. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றவே வேணாம். அந்த மஷ்ரூமே வந்து தண்ணி விட்டுரும். ஒரு ஊருக்கு நம்ம போகிறோன்னா அங்கே இருக்கிற எந்த பொருள் இருக்கோ அது என்னென்ன ஸ்பெஷலாக அதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்ணும், அதை டேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஒரு சீசன் வரும்போது சீசன் ஃப்ரூட்ஸும் வந்து அந்த சீசனுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வருதோ அது எல்லாமே நம்ம பசங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தினா நல்லது. மஷ்ரூம் வந்து நம்ம பட்டன் மஷ்ரூம் வந்து மற்ற ஸ்டேட்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரிசாலையும் கிடைக்கும். ஆனால் இந்த மஷ்ரூமில் இருக்கிற டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். கரெக்டாக அந்த மஷ்ரூம் தண்ணி விட்டுச்சு பாருங்க. ஃபுல்லாக கிரேவி கரெக்டாக இருக்குது. இது ரொட்டி சப்பாத்திக்காக தான். சாப்பாடு செய்யணும்னு சாப்பாட்டுக்காகன்னா அது பெருமனே நம்ம ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா பிளைன் ரைஸ் செஞ்சுட்டு கூட இதை போட்டுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் நைட்டு பண்ணதால இது ரொட்டிக்காக நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2, 3 வந்து வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரொட்டி எப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி சாஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ଆଉ ମସରୁମ୍ ତରକାରୀ ରେଡ଼ି ହେଇଗଲା। ଆମ ରୋଟି କରିବା ପାଇଁ ଭଲ ଟେଷ୍ଟି ବି ରହିଛନ୍ତି। ଆମ ଟେଷ୍ଟ କରିକି ବି ଦେଖିକି ବଢ଼ିଆ ଅଛି। ଆମେ ଏଇଟା ଓଡ଼ିଆ ଷ୍ଟାଇଲ୍ର କରୁଛି। தமிழ்நாட்டில் மஷ்ரூம் டிக்கா அலகட்ட டைப் ରହିବ। இது வந்து ரொட்டி வந்து பாருங்க நார்மல் ஆட்டா தான் நான் எடுத்திருக்கேன். வேற எதுவும் மசாலா மிக்ஸ் பண்ணல. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு. நாங்கள் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்காக இது ரொட்டி இது ஆட்டை நான் எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு 2 ரொட்டி சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கால்குலேட் பண்ணி ரொட்டி எடுத்துன்னு வர்றது. உப்பு போட்டுட்டு நார்மல் தண்ணி தான். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஒரேடியாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். ଆମ ଚେନ୍ନାଇରେ ନା ରୋଟି ମ୍ୟାକ୍ସିମମ୍ ବେଶୀ ଲୋକ କରିବନି। କରିବା ଟାଇମ୍ରେ ବି ବେଶୀ ସଫ୍ଟ ଆସିବନି କହିକି ସବୁବେଳେ ଗୋଟେ ଲୋକ କମେଣ୍ଟରେ ବି ପଚାରୁଛନ୍ତି ଆପଣ ରୋଟି କେମିତି କରୁଛି କହିକି। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ தமிழ்ல ஃபுல் டீட்டெயில்ற କରୁଛି। ஈவினிங்னா கம்பல்சரி ஊரில் வந்து ரொட்டி தான் சாப்பிடுவாங்க அப்பா அம்மா அக்கா அப்புறம் வேற யார் யார் சாப்பிட்றாங்கன்னு கேட்டுப்போம். சாப்பாடு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடும். ஆனால் எல்லாரும் மஷ்ரூம் பார்த்த உடனே ரொட்டி சாப்பிட்றனோடனே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஆனால் டெய்லி ஊரில் ரொட்டி செய்வாங்க. எனக்கு வந்து கரெக்டாக அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபுல்லாக உருட்டுறதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஃபுல்லாக மாவு வந்து நான் கரெக்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. நம்ம மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோம்னா அது வந்து அது சாஃப்ட்னஸே வராது. நான் ஒரு கையில் வந்து கேமரா வச்சுட்டு இது பண்ணுறதால என்னால் கரெக்டாக பண்ணவே முடியல. ஏன்னா நான் இங்கே ஸ்டாண்ட் எதுவும் ஊருக்கு எடுத்துன்னு வரல. அதனால இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா மாவு வந்து விரல் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதனால இங்கே பாருங்கள் அக்கா வந்து எப்படி எடுக்கிறாங்க. ஒரு வாட்டி திருப்பி போட்டு போட்டு பண்ணவே மாட்டாங்க. ஒரு வாட்டி வச்சுட்டாங்கன்னா மாவு கரெக்டாக போட்டுட்டு அது அப்படியே சுற்றினே இருந்தாங்கன்னா ரொட்டி தானாகவே ரவுண்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் மாவு வந்து போடும்போது மட்டும் கொஞ்சம் மாவு நிறைய போட்டுட்டு கரெக்டாக இது பண்ணுவாங்க ரவுண்ட் போட்டுட்டு. நான் வந்துட்டு சுற்றினா கரெக்டாக இந்தியா மேப் மாதிரி வந்துடும். என்னோட ரொட்டி வந்து கரெக்டாக வராது. என் பொண்ணு வந்து அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த அம்மா ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரொட்டி வந்து மேக்ஸிமம் எண்ணெய்லாம் ஊற்றாமல் செஞ்சோம்னா புல்கா செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு அப்படி தான் செய்வோம். டியூஸ்டேன்னா வந்து அந்த நெருப்பில் வச்சு பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால என் பொண்ணு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒட்டிடுச்சு. மேடம் அப்போ கூட மறுபடியும் சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம சான்ஸே கொடுக்கலன்னா மாவு நஷ்டம் பண்ணுற இது பண்ணுற பண்ணாது அப்படின்னு பண்ணால் பசங்க கற்றுக்கவே மாட்டாங்க.
அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க கற்றுக்கிறதுக்கு. அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு அதுதான் டைமு. ரெடி பண்ணிட்டா, ரெடி பண்ணி ஒரு ரொட்டி வந்து வச்சுட்டா, அவள் பண்ணுறத வந்து அவளுக்காக செஞ்சும் கொடுப்போம் சாப்பிட்டுட்டு. இது ஃபுல்லாகவே அவள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மதர்ஸ் டேன்றதால உங்களுக்கு ரொட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் எனக்கு காட்டினா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம பசங்களுக்கு நம்மளோட அப்பா அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான். ரொட்டி வந்து எப்படி ஃபுல்லாக உஃப்னு பலூன் மாதிரி வருது பாருங்க. அது சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். எப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பிளெயின் தவால வந்து ஒரு ரொட்டி போட்டுடணும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கலர் மாறின உடனே திருப்பிடணும். இதே மாதிரி அப்படி ஒரு சைடுல மட்டும் நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு சைடுல வேக வைக்கக்கூடாது. எந்த சைடு லைட்டா வேகலையோ அந்த சைடு வந்து நெருப்பு ஆன் பண்ணிட்டு ஹைல தான் இருக்கணும். அந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குல்ல அதுல போட்டுட்டு நீங்க ஹைல வச்சீங்கன்னாவே ரொட்டி ஃபுல்லா உப்பி வந்துடும். அந்த டைம் மேலே வச்சு கரண்டி வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்களன்னா ஒரு சைடு வெந்துடும். டக்குன்னு இன்னொரு சைடு திருப்பிடணும். ரொம்ப நேரம் வச்சிங்களன்னா தீஞ்சிடும். ஆனால் ஹையில் வச்சுட்டு பண்ணால் அந்த மாதிரி ரொட்டி வந்து நல்லா பெருசாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு வாட்டி கொஞ்சம் தப்பாக வந்தாலும் செகண்ட் டைம் நம்ம பண்ணோம் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துச்சு பாருங்கள், அக்கா திருப்பிட்டாங்களா, எடுத்து வச்சுட்டு கரெக்டாக எந்த சைடு வெந்துட்டுருக்கோ அது மேலே இருக்கும், லைட்டாக வேகாத சைடு வந்து கீழே வைப்பாங்க, அது கரெக்டாக வரும், ஊதி வரும். அது மாதிரி ஊதி வரும்போது கரெக்டாக கரண்டி வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக ஆகிடும். ரொட்டி இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள். இதுக்காக ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் எதுவும் போட மாட்டோம். ஒருத்தவங்க சொல்லுவாங்கள்ல சுடு தண்ணி போடணும், தயிர் போடணும், ஈஸ்ட் போடணும், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஆனால் கண்டினியூஸாக பண்ணாவே நமக்கு வந்துடும். என்னோட குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.